தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்றவற்றால் மாணவ மாணவியரின் கல்வித்தரம் அதிகரித்து சேர்க்கை எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக மாநில திட்டக்குழு தெரிவித்துள்ளது. மாநில திட்டக்குழுவானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் செயல்படும் உயர்மட்ட ஆலோசனைக் குழுவாகும். தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னோடி மக்கள் நல திட்டங்களை மதிப்பீடு செய்தல், அரசு ஆளுகையில் எழும் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கை முடிவுகளை எடுப்பது, ஆய்வுகள் நடத்தி அறிக்கை தயாரிப்பதிலும் பங்களிப்பை அளித்து வருகிறது. இதன் துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் ஆகியோர் அரசின் பல்வேறு திட்டங்கள் பற்றிய மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். அவற்றுள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களிடம் ஏற்படும் தாக்கம் குறித்த மதிப்பீட்டு ஆய்வும் ஆய்வறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்ட 2022 ஆண்டு செப்டம்பர் 15 1545 அரசு தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த 1,14,000 குழந்தைகள் பயன்பெற்றனர். மக்களிடையே ஏற்பட்ட வரவேற்பால் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஜூலை 15 முதல் 34,987 அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 20,73,536 குழந்தைகள் நாள்தோறும் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கற்றல் ஆர்வம், வகுப்பறை கவனிப்பு, விளையாட்டில் ஈடுபாடு முதலியவை மாணவர்களிடையே கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டது. 90% மேற்பட்ட குழந்தைகளிடம் முந்தைய பாடங்களை நினைவு கூறும் திறன் அதிகரித்துள்ளது. குழந்தைகளின் கையெழுத்து, வாசித்தல், பேசும் திறன் ஆகியவை மேம்பட்டுள்ளன. காலை உணவால் தங்கள் கவலை அகன்றதாக தாய்மார்கள் கூறியுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் 2022 ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்டது. 2022-23 நிதியாண்டில் 2.09 லட்சம் மாணவியர் பயனடைந்து வந்தனர். தற்போது அது 3.28 லட்சமாக ஆகியிருப்பது அதன் வெற்றியை காட்டுவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுமை பெண் போலவே மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்திலும் சுமார் 3.28 லட்சம் கல்லூரி மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் உயர்கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் அதை தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திட்டக்குழு பாராட்டியுள்ளது. மேலும் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் 8 வயதிற்குட்பட்ட மாணவர்களின் வாசிப்பு, எழுத்து, எண்ணறிவை உறுதிப்படுத்தும் எண்ணும் எழுத்தும் திட்டம் மாணவர்களை பிழையின்றி எழுதுவதை உறுதி செய்வதால் கல்வித்தரம் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களால் இளைஞர்கள் மற்றும் மகளிரின் எதிர்காலம் ஒளிமயமாக திகழும் என திட்டக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.